ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 18வது வசனத்தை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். இதிலே ஞானம் விளங்கும் அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666 என்று சொல்லி இங்கே யோவான் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். வேதாகமத்தின் எந்த எண்ணையும் விட மிக அதிகமாக மக்களுக்கு தெரிந்த எண் இதுதான். வெளிப்படுத்தின விசேஷமும் போடுகின்ற ஒரு புதிராக இது இருக்கிறபடினால மனிதர்கள் அதிகமாக இந்த ஒரு எண்ணை குறித்து அதிர்ந்து விட வேண்டும் என்று சொல்லி காலகாலமாக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். பழைய நாட்களிலே ரோம பேரரசனாய் இருந்த நீரோவின் பெயரில் உள்ள எழுத்துக்களை குறிப்பிடுகிற எண்களை கூட்டி 666 இவர்தாங்க அந்தி கிறிஸ்து என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். நீரோ சீசரினுடைய பெயரை எபிரேய மொழியில் கெசர் நெரோன் என எழுதுவார்கள். இதனை கூட்டி பார்த்துட்டு இது 666 வருது. அதனால தான் நீரோ அந்தி கிறிஸ்து என்று சொன்னார்கள். 2வது உலகப் போரின் போது ஹிட்லரினுடைய அவனுடைய பெயரை பெற்றோர்கள் போன்ற அந்த காரியங்களை எல்லாம் குறிப்புகளை சேர்த்து இதை பார்த்து 666 என்று கணக்கிட்டு காட்டி இவராக இருக்கும் என்று கூறினார்கள். போப்பினுடைய ஒரு குறிப்பிட்ட தலை அலங்காரத்தில் இருக்கிற எண்களை கூட்டி இது 666 வருகிறது என்று சொல்லிடலாம். கடந்த நாட்களில் எல்லாரும் முயற்சி எடுத்து இதில் தோற்று போனார்கள். அந்தி கிறிஸ்து யார் என்று இதுவரையிலும் வெளிப்படுத்தவில்லை. பவுல் சொன்னபடி அதை பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய வெளிப்படுதலை அவர் தடை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லியே நாம் சொல்ல வேண்டும். ரோம மதத்தலைவர் போப்பின் பெயருடன் கூட பொருத்தி பார்த்துட்டு அதையும் பார்த்து விகாரியஸ் பிழைதே அப்படின்னு சொல்லி தேவனுக்கு பதிலானவர் என்பதற்கான கூட்டுத்தொகையானது 666 வருகிறது என்று சொல்லலாம் கணக்கிட்டு பார்த்தார்கள். இன்றைக்கு நிறைய நேரங்களில் சொல்கிறாங்க கம்ப்யூட்டர் என்ற ஆங்கில சொல்லினுடைய கூட்டுத்தொகை 666 வருகிறது என்று சொல்லுகிறவர்களும் காணப்படுகிறார்கள். சி என்கிற அந்த கம்ப்யூட்டரின் முதல் வார்த்தைக்கு அதனுடைய வேல்யூ நம்பர் அதனுடைய மதிப்பு என்ன 18 என்று சொல்லுகிறார்கள். ஓ என்கிற வார்த்தைக்கு 90 என்று சொல்லுகிறார்கள். எம் 78 குறிக்கிறது. பி 96 குறிக்கிறது. யூ 126 என்கிற எண்ணை குறிக்கிறது. டி 120 குறிக்கிறது. இ அது 30 குறிக்கிறது. ஆர் 108 குறிக்கிறது. இவை எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா கம்ப்யூட்டர் என்று சொல்லுகிற அந்த காரியத்தில் 666 வருகிறது என்று சொல்லி கம்ப்யூட்டரோடு கூட பொருத்தி பார்க்கிறவர்களும் உண்டு. இன்றைக்கு 6 தான் மனிதன் அது உண்டாக்கப்பட்ட நாள். 6 என்பது மனிதனுடைய எண்ணை குறிக்கிறது என்று சொல்லியும் கூறுகிற அநேகரை பார்க்கிறோம். அதாவது தீமையினுடைய திரித்துவமும் மனிதத்துவ அந்த முழுமையினுடைய திரித்துவமும் சேர்ந்து தான், அதாவது முந்த 2 காரியங்களும் சேர்ந்து 666 குறிக்கிறது என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். இன்றைக்கு சில மொழிபெயர்ப்புகளிலே புத்தியுடையவன் கூட்டி பார்த்து கொள்ள கடவன் 6 + 6 + 6 18 குறிக்கக்கூடியதாக இருக்கிறபடினாலே இன்றைக்கு நம்ம பயன்படுத்துகின்ற நம்முடைய ஏடிஎம் கார்டுகளெல்லாம் நம்முடைய அதாவது கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா எண்களிலேயும் 16 இலக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த உலகத்தினுடைய முழு மக்கள் தொகையையும் கணக்கிட்டு அதை 16 இலக்கத்திற்குள்ளாக அடக்கி இன்றைக்கு எல்லா மனிதர்களுக்கும் அதாவது அந்த 16 இலக்கமுடைய நம்பர்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். இது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியின் போது உலகத்தினுடைய மக்கள் தொகையானது 18 இலக்கமுடையதாக மாற முடியும். இன்றைக்கு நம்ம சிறு வயதிலேயே 10th எக்ஸாமோ அல்லது 12th பப்ளிக் எக்ஸாமோ எழுதும் பொழுது நம்ம கிட்டத்தட்ட 6 இலக்கமுடைய நம்பரை உடையவங்களாக நம்ம மொத்தமே இத்தனை பேர் எழுதுகிறார்கள் என்று சொன்னால் 1ஆம் நம்பர் உள்ளவர் முதல் 5 0 போட்டு பின்பாக 1 போடுவார். அதே இது அங்கே 6 நம்பர் வருகிறவர் இருந்தார் என்று சொன்னால் 6 என்று சொல்லி அவருடைய அந்த நம்பரை பூர்த்தி செய்வார். அதற்கு முன்பாக இருக்கிறவர்கள் 1 என்று வெறும் 1 போட முடியாது. 6 இலக்கத்தை அவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். அதனைப் போல இன்றைக்குள்ள மக்கள் தொகையை கணக்கிட்டு இந்தியாவில் உள்ளவன் தன்னுடைய கார்டை கொண்டு தன்னுடைய ஐடென்டிட்டியை கொண்டு போய் மற்ற தேசங்களில் பயன்படுத்தும் பொழுது குழப்பம் வராதபடிக்கு அந்த நம்பர்கள் 16 இலக்கமுடையதாக இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே இருக்கக்கூடிய
அந்த கார்டுகளை கொண்டு நாம் பார்த்து கொள்ள முடியும். ஆனால் இது சத்ருவினுடைய ஆளுகையின் போது, அந்தி கிறிஸ்துவினுடைய ஆளுகையின் போது 10 தேசங்களை கூட்டமைத்து அவன் ஒரு ஆளுகை செய்யும் பொழுது உலகத்தினுடைய மக்கள் தொகையானது அது 18 இலக்கமாக, புத்தி உடையவன் கூட்டி பார்த்து கொள்ள கடவன், 18 இலக்கமாக இருக்கக்கூடும். ஆகவே இது அந்த மனிதர்களுக்கு இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது போல ஒரு நம்பர் கொடுக்கப்படும். அதை ஒரு சிப்பில் அவர்கள் பொருத்தி அதை அழகாக ஸ்கேன் பண்ணுறதுக்கு கையிலையோ அல்லது நெற்றிகளிலேயோ அவர்கள் ஈஸியாக அதை பொருத்திவிட முடியும் என்கிற கருத்துக்கள் இன்றைக்கு வலுத்து வருகின்றன. இதைத்தான் நாமும் ஆமோதிக்கிறோம். இந்த காரியங்கள் கடைசி நாட்களில் மனிதர்களை விற்கவும் கொல்லவும் அதற்கு உதவி செய்வதற்கு அந்த மிருகத்தை சப்போர்ட் பண்ணால், மிருகத்தை வணங்குகிறவர்களுக்கு, மிருகத்தை தெய்வம்னு சொல்லி அவர்கள் போற்றுகிறவர்களுக்கு, அதாவது அந்தி கிறிஸ்துவை தெய்வமாக, அந்தி கிறிஸ்து ஒரு அரசியல் தலைவனாகத்தான் இருப்பான், அவர் ஒரு மனிதன்தான், அவனை தன்னை தெய்வம் என்று உயர்த்துகிறவனை நாங்கள் வணங்குகிறோன்னு சொல்லுகிறவர்களுக்கு அந்த முத்திரை கொடுக்கப்படும். அந்த முத்திரை கொடுத்திருந்தாதான் இந்த உபத்திரவ காலத்தில், மகா உபத்திரவ காலத்தில் பசியின்றி இந்த உலகத்தில் வாழறதுக்கு அந்த மிருகம் உதவி செய்யும். இல்லைன்னு சொன்னால் அவரை அந்த முத்திரையாவது அதனுடைய இலக்கத்தையாவது அந்த நாமத்தையாவது அணிந்திராதவர்கள் கொலை செய்கிறதற்கான அதிகாரம் பெற்றதாக காணப்படும் என்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆகவே அந்த கடினமான நாட்களுக்குள்ளாக நாம் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த கிருபை நாட்களிலே நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். 666 எதையும் குறிக்கட்டும். ஆனால் அதற்கு முன்பாக நமக்கென்று ஒரு வாய்ப்பை வைத்திருக்கிறார். சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு கிருபை நாட்கள், அவருடைய இரகசிய வருகையில் ஆண்டவரை சந்திக்கிறவர்களாக, அவரை எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களாக, சாயங்காலத்திலோ மத்தியானத்திலோ சேவல் கூகுகிற வேளையிலோ எப்பொழுதோ மனுஷகுமாரன் வெளிப்பட முடியும். அந்த நேரத்தில் எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது நாம் எழுந்து ஒரு நிமிடத்தில், ஒரு நொடி பொழுதில் மறுரூபம் அடைந்து என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்கிற பாக்கியத்தை பெறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.